மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களினுடைய ஆண்குறியினுடைய அளவு, அதனுடைய விரைப்பு தன்மை, அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல பேர் இனியும் சொல்லக்கூடாது இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிற்பாடு, டாக்டர் எனக்கு ஆண்குறி சின்னதாக இருக்கின்றது, பெரிதாக இல்லை, நான் சில போன் ஃபில்ம்ஸ், அதாவது இந்த நீல திரைப்படங்களை பார்த்திருக்கின்றேன், நல்ல பெரிதாக இருக்கிறது, எனக்கு அப்படி இல்லை என்று சொல்லி ஒருத்தருமே தொலைபேசியின் மூலமாக என்னுடன் குறைபட்டு கொள்ள தேவையில்லை. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். என்னுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக என்னுடன் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த சாதாரணமாக ஒரு ஆணினுடைய இந்த ஒரு ஆண்குறியானது எழுச்சி அடைந்த பிற்பாடு அதனுடைய நீளமானது 2.75 அங்குலம் அல்லது 3 அங்குலம் அல்லது 7 சென்டிமீட்டர் அளவு இருக்க வேண்டும். எனவே அதற்குள்ள குறைந்தால்தான் நாங்கள் அதை சின்ன ஆண்குறி அல்லது மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லுவோம். முக்கியமாக இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த ஆண்குறியினுடைய அதனுடைய ஷேப்பும் அதனுடைய அமைப்பு, அதனுடைய ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம், அது ஒழுங்கானதாக சாதாரண விதியிலே இருக்க வேண்டும், நோர்மலாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. ஆண்குறி வளைந்தும் இருக்கக்கூடாது, நிமிந்தும் இருக்கக்கூடாது, மெட்டமேனி திரும்பியும் இருக்கக்கூடாது. எனவே ஆண்குறியினுடைய அளவு, நார்மல் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவதாக இந்த விதைப்பை. விதைப்பையிலே என்ன இருக்க வேண்டும்? இந்த 2 விதைகளும் இந்த விதைப்பையினுள்ளே முக்கியமாக அமைவது அவசியம். எனவே இந்த விதைப்பையினுள்ளே 2 விதைகளும் இருக்க வேண்டும். நேற்று ஒரு இளைஞன் என்னை வந்து கண்டார். அவருடைய வயது ஏறக்குறைய 28. அவர் சொன்ன பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய விதைப்பையினுள்ளே 2 விதைகளும் இல்லை. பெரிய கவலையாக இருந்தது எனக்கு. முக்கியமாக பெற்றோர், இப்போது அண்மையிலே திருமணம் முடித்து அல்லது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர், அம்மாமாராக இருக்கலாம், மனைமாராக இருக்கலாம், கணவன்மாராக இருக்கலாம், அப்பாமாராக இருக்கலாம். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் சாதாரணமான ஒரு வெப்பமான நேரத்திலே, அதாவது பிள்ளைகளை குளிப்பாட்டி போட்டு நாங்கள் அந்த விதைப்பையை பிடிக்கக்கூடாது. குளிப்பாட்டினவுடன் உங்களுக்கு தெரியும், நாங்கள் குளித்தவுடன் விதைப்பைகள் எல்லாம் சுருங்கி, விதைப்பை அதாவது ஸ்க்ரோட்டம் என்று சொல்லுவோம், விதைப்பை சுருங்கி விதை அப்படியே மேலே போய்விடும். என்றபடியால் விதையை நாங்கள் உணர முடியாது. சாதாரண ஒரு நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளையினுடைய விதைப்பையினுள்ளே 2 விதைகளும் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். இது ஒரு உயிரோட விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. என்ன? ஒன்று, விதைப்பையினுடைய விதைகள் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைக்கு ஆண்மைத்தன்மை வராது, ஒன்று. ரெண்டாவதாக, இந்த விதைப்பையினுள்ளே விதை இல்லாவிட்டால் அந்த விதை எங்கே இருக்கும்? மனிதனினுடைய இந்த லோவர் அப்டாமின் என்று சொல்லப்படுகிற வயிற்றினுடைய அடிப்பகுதியிலே இருக்கு. இவ்வாறு வயிற்றினுள்ள அடிப்பகுதியில் இருக்கின்ற அந்த விதையானது புற்று நோயாக மாறலாம். அதுதான் மிகவும் பயங்கரமானது. இந்த புற்றுநோய் நாங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முதலேயே உடல் முழுவதும் பரவி அவருக்கு இறப்பை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு பெற்றோரும் இன்றில இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலை, உங்களுடைய பெரிய பிள்ளை என்றாலும் பரவாயில்லை, அப்பா அம்மா அதை பார்க்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா மேல் பார்க்கலாம், உங்களுடைய பிள்ளையினுடைய விதைப்பையினுள்ளே 2 விதைகளும் இருக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நேற்று நான் இப்படி ஒரு நிலையினை நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகுதான் சந்தித்தேன். இப்போது எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் தெரியும், கட்டாயமாக விதையினுள்ளே 2 விதை இருக்க வேண்டும் என்று சொல்லி.
என்ன பிரச்சனை, இந்த வேற எங்கேயும் இருந்தால் அது என்னவாக மாறலாம், ஒரு புற்றுநோய் கட்டியாக மாறலாம், கேன்சர் எல்லாம் மாறி அது பிறகு உடலுக்கு இறப்பை கூட ஏற்படுத்தலாம். எனவே இந்த விதைப்பையினுள்ளே நல்லாக குளித்து போட்டல்ல சூடான ஒரு நேரம் கூட தெரியும், குளிர் காலநிலையில் விதைப்பையெல்லாம் சுருங்கி மேலே இருக்கும், சூடான காலநிலையில் விதைப்பையெல்லாம் கீழே இறங்கி கீழே இருக்கும், விதை கீழே இருக்கும். என்றபடியாலே சூடான ஒரு நேரத்திலே நீங்கள் அந்த விதைப்பையிலே தொட்டு உங்களுடைய 2 விதைகளும் இருக்கின்றதா என்பதை முக்கியமாக உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரு எனவே இந்த மைக்ரோபீனிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு 2.75 அங்குலம் அல்லது 7 சென்டிமீட்டர் குறைவாக இருந்தால் நாங்கள் அதை என்னென்று சொல்லலாம், பிரச்சனைக்குரிய ஒரு பீனிஸ் அல்லது மைக்ரோ பீனிஸ் என்று சொல்லி, அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு ஆண்குறி என்று நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். அதே நேரத்திலே இன்னொரு முக்கியமானதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சில ஆண்குறிகள் இருக்கின்றது என்றால் எங்களை மாதிரி குண்டாங்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், இந்த ஆண்குறியை சுற்றி இருக்கின்ற பியூபிக் ஏரியான்னு சொல்லுவோம், அந்த பகுதி நன்றாக கொழுப்பு சேர்ந்திருக்கிறபடியினாலே இந்த ஆண்குறி என்ன செய்யும், அந்த கொழுப்புக்குள்ளே மறைந்திருக்கும். அதை நாங்கள் பெரீட் பீனிஸ், அதாவது அமிழ்ந்திருக்கின்ற அல்லது தாழ்த்தப்பட்ட பீனிஸ் என்று சொல்லுவோம். அதே நேரம் சில பேருக்கு இந்த ஆண்குறி எழுச்சி அடைந்தாலும் வளைந்திருக்கும், அதை நாங்கள் சொல்லுவோம் வெப் பீனிஸ். சில பேருக்கு என்ன செய்யுது, இந்த உடல் கொழுப்பிலே உள்ளுக்க போயிருக்கு. எனவே குண்டானவர்களை நீங்கள் பார்த்தால், உடல் பெருமனானவர்களை பார்த்தால் அவருடைய ஆண்குறி சின்னனாக இருக்கும். அது உண்மையிலே ஆண்குறி சின்னன் அல்ல, அவருடைய ஆண்குறியில் ஒரு பகுதி அவருடைய கொழுப்பு உள்ளுக்குள்ளே என்ன புதைந்து இருக்கிறது. அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் வளைந்திருந்தால் அதை நீங்கள் பிரச்சனையானவுடன் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில பேருக்கு என்ன நடைபெறும் என்றால், இந்த பியூபர்ட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வயதுக்கு வருகின்ற காலம், பெண்கள் வயதுக்கு வருகின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை, நேரடியாகவே நாங்கள் கண்டுகொள்ளலாம். மாதம் அவர்களுக்கு மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் வரப்போகிறது. ஆண்கள் என்றால் சரியான பிரச்சனை கண்டுபிடிக்க, கொஞ்சம் மீச முளைக்க தொடங்கும், கை 2 கமக்கட்டிலே மயிர் முளைக்க தொடங்கும். அதே நேரத்தில் அவருடைய பியூபிக் ஏரியான்னு சொல்லப்படும் ஆண்குறியை சுற்றி மயிர் முளைக்க தொடங்கும். அதே அவருடைய குரல் முந்தி ஒரு மெல்லிய குரலாக இருந்து இப்போ ஒரு தடிப்பான குரலாக மாறும். உடலில் பருமன் ஏற்படும், உடலில் மஸ்குலர் இதுகள் கூடும், தசைகளினுடைய வளர்ச்சி கூடும். இவற்றில் வச்சுக்கொண்டுதான் ஆண்கள் பெரிய பிள்ளையாக வருகிறாரோ இல்லையோ என்பதை எங்களால் கவனித்துக் கொள்ள முடியும். எனவே சில நேரங்களிலே எவ்வாறு சில பெண்களுக்கு மாதவிடாய் 15-16 வருடங்களுக்கு பிறகு வருகிறதோ, அதே போல் ஆண்களுக்கு சின்ன இதில் டிலேட் பியூபர்ட்டி என்று சொல்லுவோம், கொஞ்சம் பிந்தி இது நடக்கும். இந்த இடத்துல போய் நாங்கள் அந்த பிள்ளையினுடைய ஆண்குறி சிறிது என்று நாங்கள் ஒருபோதுமே சொல்ல முடியாது. இது மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஆண்குறி சின்னதாக இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே புதைந்து இருக்கின்றபடியினாலே அதை பார்க்க வேண்டும். எனவே இன்று நான் சொல்லுகின்ற ஒரு டேக்அவே மெசேஜ் என்னென்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய விதைப்பையினுள்ளே 2 விதைகள் இருக்கிறதை முக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் உடனடியாகவே ஒரு வைத்தியரை நீங்கள் அணுக வேண்டும். எனவே இவ்வளவு காலமும் நீங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.